பெரும் வேதனையாக இருந்தது. சில கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலிருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார். அவரும் அவருடைய நண்பர்களும் அந்த ஆலயத்தில் இருந்தவர்களை கல்லெறிந்து துன்புறுத்தினார்கள். இந்த பைபிள் எதற்கு வாங்கிறேன்னு தெரியுமா உனக்கு? எதுக்கு? இங்க வா. இந்த பொல்லாத பைபிள் இந்த பொல்லாத நெருப்புக்கே. கடவுளே, நீ இருக்கிறியா இல்லையா? உன்னை காட்டு இந்த இரவுல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடையிலே வரான். நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அப்பா, அப்பா. என்ன சாது? நான் இயேசுவை பார்த்தேன். என்னடா பைத்தியமா நீ? வா மகனே, வந்து சாப்பிடு. சிங்கன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. என் மகனே இல்லை. நீ வீட்டை விட்டு வெளியே போடா. வெறும் காலுடன் கையில் பைபிள் மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் சாது. சாது தனக்கு அறிந்த சபை போதகர் வீட்டிற்கு போனார். உள்ளே வா சாது. இவர் உடம்புல விஷம் இருக்கு. இவர் நாளைக்குள்ள மதித்து போயிடுவாரு. உங்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி தெரியுமா? உயிர்த்தெழுதலா? தெரியாதே. நாளைக்கு வந்து பாருங்க. என்ன ஆச்சரியம்! எப்படி உயிருடன் இருக்கிறாரு? எல்லாம் இயேசுவின் மகிமைதான். சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் சில மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். சிலரோ அவரை கல்லெறிந்தார். சாது பலமாக தாக்கப்பட்டார். சாது சுவிசேஷம் சொல்லப்படாத வடபகுதிகளாகிய காஷ்மீர், ஆப்கானிஸ்தான் எல்லைகளுக்கு சென்றார். தடைப்பட்ட திபேத்துக்கும் சென்றார். அங்கு அந்நாட்டு மன்னனால் சாது சிறையில் அடைக்கப்பட்டார். அநேக கைதிகள் சாதுவின் செய்தியை கேட்டு மனம் திருந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதிகாரிகளோ அவரை துன்புறுத்தினார்கள். திபேத் நாட்டில் இயேசுவை பிரசங்கித்த போது வெளிநாட்டு மார்க்கத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லி நிர்வாணமாக்கி தண்ணீர் இல்லாத ஆழமான கிணற்றில் மூடிவிட்டார்கள். கொண்டிருந்தார். பிடித்துக்கோள் என்று சத்தம் கேட்டது. அதை பிடித்து மேலே வந்தார். ஆனால் அங்கே யாரையும் காணவில்லை. தேவன் தான் தன்னை காப்பாற்றினார் என்று அறிந்து கொண்டார். தன் உடல்நிலை சரியான போது கிறிஸ்துவின் அன்பை சொல்ல அவர் நேசித்த இந்திய தேசத்திற்கு வந்தார். திபேத்தை குறித்த பாரம் ஓயவில்லை. ஆகவே 1929 ஆண்டில் அநேக நண்பர்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியிலும் மீண்டும் திபேத்தை நோக்கி பயணம் செய்தார். ஆனால் திரும்பி வரவே இல்லை. ஒருவேளை அவருடைய பயணம் முடிந்திருக்கலாம், அல்லது பிரயாணத்தில் மரித்து போயிருக்கலாம். அவர் தான் வாழ்ந்த நாட்களிலெல்லாம் தன் இறுதி மூச்சு வரை இயேசுவுக்காக ஓடிக்கொண்டே இருந்தார் சாது சுந்தர் சிங்.